103வது சங்கீதம் 103 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிற வேளையில் இந்த தேவனுடைய பந்தி, தேவன் யார், நமக்காக என்ன செய்தார் என்பதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாமும் அதை நினைத்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம் தியானித்தது போல தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்கள் என்று தேவன் கணக்கிட்டிருக்கிறார் என்று தியானித்தோம். இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியில் 8வது வசனத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எழுதியிருக்கிறது. கர்த்தர் உருக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய சாந்தமுள்ளவர், அவர் மிகுந்த கிருபையுள்ளவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்றென்றைக்கும் கோபம் கொள்ள மாட்டார் என்று 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். 10வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாகவும் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யவில்லை. நாம் எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். எனவே பாவம் அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். தேவன் தம்முடைய நீதியின்படி நம்மை தண்டித்திருக்கலாம். நம் ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் சொல்லும், நான் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறேன், நான் பாவி, நான் அக்கிரமக்காரன், நான் தண்டனைக்குரியவன் என்று நம்முடைய மனசாட்சியும் சொல்லும். தேவனுடைய நீதியின்படியும் கூட நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் தேவன் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் நம்மை தண்டிக்கவில்லை. அவர் நம் செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அவர் சரி கட்டவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால் கீழே நாம் வாசிக்கிறோம். அந்த 11வது வசனத்தில் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக அவருடைய கிருபையும் என்ன செய்கிறது என்று கேட்டால் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் அக்கிரமக்காரர், பாவிகள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேவனுடைய மேஜை அவருடைய கிருபையை நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தகுதியில்லாத நமக்கு தேவன் காண்பித்ததான அந்த தயவை இதை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் கிருபையுள்ளவர் என்று மாத்திரமல்ல, மிகுந்த கிருபையுள்ளவர். தேவன் மிகுந்த கிருபையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு ஒரு உயரமான நிலைமையிலே தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது என்று கேட்டால் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இன்னுமாக ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டு என்று வாசிக்கிறோம். பாவம் பெருகின இடத்துல பாவத்தை விட ஒருபடி மேலாக தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது என்று கேட்டால் அதிகமாக பெருகிட்டு என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த மேஜை அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே இந்த கிருபையிலே பிரவேசிக்கக்கூடிய சாக்கியம், தேவ சமூகத்திலே வருவதற்கு அருகதையில்லாத நம்மை தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். எபேசியர் 1:7 வாசிக்கிறது போல அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவர் நம்மை நேசித்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்னு கேட்டால் அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். எனவே இன்னுமாக நாம் அந்த எபேசியர் 2:8-9 எல்லாரும் நமக்கு தெரிந்தது தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்,
இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவ சபையிலே, தேவ சமூகத்தில் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து அவர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த பந்தியிலே பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால், இது தேவன் நமக்கு கொடுத்த தானம், இது தேவன் நமக்கு கொடுத்ததான ஈவு. ஆங்கில பைபிளில் கிஃப்ட் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. இது கிரியையினால் உண்டானதல்ல, இது கிருபையினாலே உண்டானது என்று வாசிக்கிறோம். நம்முடைய பக்திக்கு அடுத்த ஆசாரங்களோ நம்முடைய ஜெபதபங்களோ அல்ல, தேவனுடைய கிருபை. அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நீர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறீர். சிலுவையிலே கிருபாதார பலியாக உண்மையை அர்ப்பணித்திருக்கிறீர். எனவே உம்முடைய கிருபையினாலே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவனாக நம்முடைய சமூகத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். எரேமியா 32:18 வாசிக்கிற வேளையிலே தேவன் 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் தொடர்ந்து மனுக்குலத்தின் மீது கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே தேவன் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக சரி கட்டாதபடிக்கு அவருடைய மிகுந்த கிருபையை நாம் நினைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். அடுத்து நாம் அந்த 12ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையில் அந்த 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்கிற வேளையில் அது பாவ மன்னிப்பை நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் பாவ மன்னிப்பை உண்டாக்கியிருக்கிறார். அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். மத்தேயு 26:28 வாசிக்கிற வேளையிலே பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தனுடைய அந்த மகத்தான நோக்கம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக. எனவே மேஜையைத்தான் நினைவுபடுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் என்ன செய்துவிட்டார்? அவர் மன்னித்து விட்டார். எனவே இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே வரக்கூடியதான அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாவம் தேவனுக்கு விரோதமானது. அந்த தேவனுக்கு விரோதமான பாவத்தை தேவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மன்னிக்க வேண்டும். அதான் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவ தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அந்த மாதிரியாக நிவர்த்தி செய்ய முடியாது. பாவதோஷம் நீங்குவதற்கு உலகத்தில் எந்த விதமான புண்ணிய சேத்திரமும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி சிலுவை பலிமரணம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினுடைய புண்ணியம், இன்றைக்கு பாவதோஷம் நீங்கினவர்களாக தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் சிலுவையிலே தம்முடைய பாவதோஷத்தையும் நம்முடைய பாவத்தையும் பரிகரித்து நமக்கு பாவ விமோசனமும் பாவ விடுதலையும் பாவ நிவர்த்தியும் உண்டு பண்ணினார் என்கிற அந்த மகத்துவ உண்மையை மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ரோமர்கள் 4:7 வாசிக்கிற வேளையில் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மேஜை பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய சிலுவை பலியினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டதோடு மாத்திரமல்ல, அக்கிரமக்காரர்களாக இருந்த நம்மை நீதிமான்களாக கணக்கிட்டிருக்கிறார். பாவிகளாக இருந்த நம்மை இன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? பாக்கியவான்களாக மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம்! அதைத்தான் இந்த மேஜையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவத்தை என்ன செய்தார் என்று கேட்டால் விளக்கினார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன். தேவன் என்னென்றைக்கும் கோபம் வையார் என்று வேதத்தில் வாசிக்கிற வேளையில் தேவ கோபம் என்று சொல்லுகிறது அது பாவத்துக்கு எதிரான தன்மை. எனவே ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை என்ன செய்கிறார்? அவர் நேசிக்கிறார். எனவே தான் இந்த மேஜை நினைவுபடுத்துகிறது. என்னுடைய பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என்ன செய்தீர்? விளக்கினீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து மூன்றாவதாக நாம் அதில் படிக்கிறது அந்த 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த கர்த்தருடைய பந்தி தேவனுடைய கிருபையை நினைவுபடுத்துகிறது. தேவன் நம்முடைய பாவத்தை பரிகரித்து நம்முடைய பாவதோஷத்தை நீக்கி நமக்கு பாவ மன்னிப்பை அளித்திருக்கிறார், பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை அளித்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது.
மூன்றாவதாக அவருடைய இரக்கத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். பைபிளிலே கிருபை இரக்கம் என்று சொல்லுகிறது. கிருபை என்று சொல்லுகிற வேளையிலே நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற சமயத்தில் ஒரு மனிதன் ஐயோ அப்பா என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லுகிற வேளையில் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம என்ன செய்கிறோன்னா வெளியில் ஓடி போகிறோம். ஆபத்தில் இருக்கிறதான அந்த மனிதனை என்ன செய்கிறோம்? அங்கே காப்பாற்றுவதற்காக நம்ம வெளியிலே ஓடுகிறோம். அதே போல தான் தேவன் நம்மேல் கிருபை வைத்தபடியினாலே அவர் அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் இறங்கி வந்தார். தீத்துவிலே வாசிக்கிற வேளையில் எல்லா மனுஷரையும் ரட்சிக்கத்தக்கதான தேவ கிருபை பிரசன்னமானது என்று வேதத்திலே வாசிக்கும். எனவே தேவன் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி அவர் வந்தார், சிலுவையிலே மரித்தார். அடுத்து இரக்கம் என்று காண்பிக்கிற வேளையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் 100க்கு 100 ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக வாழ்ந்தோம் என்பதற்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான தவறு வீழ்ச்சி, ஆனால் அவைகளை தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் இரக்கம் வைத்து தம்முடைய இரக்கத்தினாலே நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய குறைவுகளையும் மன்னித்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இரக்கம் என்று சொல்கிற வேளையிலே உள்ளே வந்த மனிதனுக்கு காண்பிக்கக்கூடியதான தயவு. ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டையும் சேரலை, பொண்ணு வீட்டையும் சேரலை, ஒரு மூணாவது நபர் சம்பந்தமே இல்லாதவர் அந்த மாதிரியாக பந்தியிலே வந்து உட்காருகிறார். அப்பொழுது அவரை பார்த்து நீ 2 பேருக்குமே சொந்தக்காரர் கிடையாது, நீ மூணாவது ஆள் எந்திரியா, இலை போட்ட வச்சு நீ எந்திரிச்சு போன்னு சொல்லுகிற வேலையில் அப்போ என்ன சொல்கிறாங்க? உட்காந்துட்டாரு, ஒருவேளை சாப்பாடு தானே, அதனால் சாப்பிட்டுட்டு போட்டோம். அதான் இரக்கம். ஆண்டவர் நமக்கு கிருபை காண்பித்ததோடு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவனுடைய கிருபையினாலே நாம் தேவ சமூகத்தில் இந்த பூமியில் நிலை நிற்கிறோம். தேவன் 1000 தலைமுறைக்கு என்ன செய்கிறவர்? இரக்கத்தை காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் உருக்கமான இரக்கத்தினாலே நான் என்ன செய்தேன் என்று கேட்டால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், நித்திய கிருபையுடனே உனக்கு இறங்குவேன் என்று ஏசாயா 54:7-8 நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே சபை கூடி ஆராதிக்கிற நாம் நம்முடைய ஆத்துமாவிலே நம்முடைய அக்கிரமக்கு தக்கதாக நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தேவன் செய்யாமல் சரி கட்டாமல் நம்மேல் வைத்த அந்த கிருபையினாலே அவர் சிலுவையிலே கிருபாதார பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய பாவதோஷத்தை மன்னித்து இன்றைக்கு பாக்கியவான்களாக அமரச் செய்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கம், நாம் 100க்கு 100 உண்மையானவர்கள், அந்த மாதிரியாக நாம் செய்த பக்தி கெடுத்த ஆசாரங்கள் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு நாம் நிற்கிறோம். எனவே இதை நம்முடைய ஆத்மாவிலே அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்ததையும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் நம்முடைய ஆத்மாவிலே சிந்தித்து தியானித்தவர்களாக ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை ஆராதித்து அவர் ஆசீர்வித்து கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துடைய பந்தியிலே பயபக்தியோடு கூட நாம் பங்கெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.